வணக்கம், வெல்கம் டு எபிசோட் 1 ஆஃப் அறம் திணை பாட்காஸ்ட். நம்ம அறம் திணை பாட்காஸ்ட் எதை பற்றிங்கிறதுனா காலநிலை மாற்றம் மற்றும் விளிம்புநிலை மக்கள் சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் காலநிலை மாற்றத்தினால மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதை எப்படி தாக்கு பிடிக்கிறாங்க, அதுக்காக மக்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்றத கதைகள் மூலமாக உங்ககிட்ட சொல்கிறது தான் இந்த பாட்காஸ்ட். ஸோ இந்த வரிசையில் இன்றைக்கி எபிசோடில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா லோக்கலைஸ்ட் கிளைமேட் ரெசிலியன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பேச போகிறோம். என்னடா சிம்பிளாக கதை சொல்ல போகிறோம் பாட்காஸ்ட்லன்னு சொல்லிட்டு வாயில் நுழையாத பேராக எதையோ சொல்கிறீங்க அப்படின்னு தானே நீங்கள் நினைப்பீங்க. வார்த்தை வேணால் புதுசாக இருக்கலாம், ஆனால் அதில் சொல்ல போகிற விஷயம் அப்படிங்கிறது நம்ம டே டு டே ரொட்டீனில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான். ஆனால் அதை இந்த வார்த்தையோடு சேர்த்து பார்க்கும்போது இன்னும் ஆழமான புரிதலை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி எபிசோட்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த லோக்கலைஸ் கிளைமேட் ரெசிலியன்ஸ்னால் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிளைமேட் சேஞ்ச்னால் என்னென்னு இன்னும் ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. கிளைமேட் சேஞ்சுன்னு சொன்னாவே அன்னைக்குன்னு பார்த்து சாமா சட்டையெல்லாம் திடீர்னு சாய்தான், திடீர்னு உடையதான் அப்படின்ற ஒரு பெரியப்போட எஃபெக்டே க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சை என்னென்னு பார்த்துடலாமா? ஆமாம், கரெக்டு. கிளைமேட் சேஞ்சுன்னு சொன்னாலே நம்மளை மாதிரி சாமானிய மக்களுக்கு அதிகமாக புரியாத வார்த்தைகளாகவே சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம சின்ன வயசில் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் படித்த டெஃபினிஷன்ஸை தாண்டி என்னதான் நடக்குது நம்ம ஊரில் அப்படின்ற விஷயத்த கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. இப்போது நம்ம கிளைமேட் சேஞ்ச்னு சொன்னாலே நம்ம என்ன கேள்விப்படுவோம்? குளோபல் வார்மிங்னு சொல்லுவாங்க, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க, கார்பன் எமிஷன், கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த வார்த்தை எல்லாமும் கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தப்பட்ட வார்த்தை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த வார்த்தைகளுக்குள்ளே தான் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான உண்மையான ஆழமான அர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரி, இந்த கிளைமேட் சேஞ்ச் விஷயம் நம்ம ஊரில் எப்போ ப்ராப்ளம் ஆச்சு? ஆப்வியஸாக 2015 வெள்ளத்துக்கு அப்புறம் தான். 2015 வெள்ளம் மட்டும் இல்லை, அப்போ ஆரம்பித்து இப்போ இருக்கிற ஹீட் வேவ்ஸ் வரைக்கும் 2018-19 வறட்சி, மிஷாங் சைக்ளோன், வருஷம் ஒரு புயல்னு பல பேரிடர்களை பார்த்துட்டோம். ஆனால் இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கலே அப்படிங்கிற ரஜினி பட வசனம் மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்த பேரிடர்கள் எல்லாமே வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இன்னும் பாக்கி இருக்குது. அந்த மெயின் பிக்சரை பார்க்காம நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இன்னும் அடிப்படையான பல விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த பேரிடர்னு சொன்னாவே ஜென்ரலாக மக்கள் வைக்கிற கருத்து என்னவா இருக்குன்னா இது எல்லாரையும் சமமாக தானே பாதிக்குது. வியாசர் பாடியில் தண்ணி நிற்குதுன்னா பள்ளிக்கரணையில் கூட தானே தண்ணி நிற்குது, இப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் மினி? கரெக்டு. ஏதோ ஒரு பேரிடர்னு வந்தாலே எல்லா மக்களும் ஒரே மாதிரி தானே பாதிக்கப்படுறாங்க. காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் எல்லாமே ஒரே மாதிரி தானே மக்களை பாதிக்குது அப்படின்னு சொல்கிறதே பலருக்கு ஒரு பொழப்பாக போச்சு. ஆனால் இப்படி சொல்கிறதுங்கிறதே ஒரு பெரிய மித். உடனே அப்போ கிளைமேட் சேஞ்ச்னால யார் ஸ்பெசிஃபிக்காக பாதிக்கப்படுறா, ஹூ இஸ் தட் கிளைமேட் வல்னரபிள் செக்ஷன் அப்படின்ட்டு கேட்காதீங்க. அதுக்கு பதில் அவ்வளோ சிம்பிள் கிடையாது. இப்போ சொல்லப்போனால் நம்ம சமூக கட்டமைப்பில் நம்ம ஏற்கனவே மக்களை பல படிநிலைகளில் வச்சுருக்கோம். பல சமூக காரணிகள்னால யார் வசதி யார் குறைச்சலுன்ற பாகுபாடு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ காலநிலை மாற்றம்னு ஒன்று வரும்போது என்ன பண்ணுதுன்னா, இந்த சமூக கட்டமைப்பில் நம்ம யாரை தாழ்ந்தவராக கருதுகிறோமோ அவங்கள இன்னும் தாழ்த்துற வேலையை, அவங்கள சமூக அந்தஸ்தில் உயர விடாமல் தடுக்க இன்னும் பல காரணங்களை கொடுக்குற ஒரு விஷயமாக தான் கிளைமேட் சேஞ்ச் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சமூக காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது என்னவா வேணால் இருக்கலாம். ஜாதியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், பாலினமாக இருக்கலாம், பால் ஈர்ப்பாக இருக்கலாம், வர்க்க பிரிவினைகளாக இருக்கலாம், வேறு எந்த பாகுபாடாக வேணால் இருக்கலாம். ஆனால் ஒரு சமூக கட்டமைப்பில் ஒருத்தரை தாழ்ந்தவராக வைக்கிறோம் அப்படின்னா அவரை தான் முதல்ல கிளைமேட் சேஞ்ச் போய் அட்டாக் பண்ணுது. சரி, தியரிட்டிக்கலாக சூப்பராக சொல்லிட்டேன். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக பார்ப்போமா? ஒரு பாட்டாவே படிச்சிடறேன். சரி, ஓகே. நம்ம எல்லாரும் சினிமாவில் பார்த்து ரசிக்கிற ஒரு காமெடியே எடுத்துப்போம், கொலாயடி சண்டையை எடுத்துப்போம். கொலாயடி சண்டைக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும்? கார்த்தி, இன்டர்செக்ஷனலாக கிளைமேட் சேஞ்சை புரிஞ்சுக்க கொலாயடி சண்டை எனக்கு தெரிஞ்சதுலேயே ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது நம்ம சிட்டியில் இருக்கோம். நம்ம வீடுகளில் மளிகை சாமான் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதா இருக்கட்டும் சரி, இல்லை நமக்கு குடிக்க தண்ணி இருக்கா வருதா கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்ட்டு பார்க்குறதா இருக்கட்டும் சரி, இல்லை கிராமத்தில் வீட்டுக்கு தேவையான விறகு தண்ணி சேமிக்கிறதா இருக்கட்டும்,
ஒரு வீட்டோட அன்றாட தேவைக்கு தேவையான வளங்களை சேமிக்கிறதுங்கிறதும் அந்த பொருட்கள் இருக்கா இல்லையான்னு சரி பார்க்கறதும் காலங்காலமாக யாரோட கடமையாக இருக்குது? பெண்களோட கடமையாக தான் இருக்குது. இதை பற்றி பெண்ணியம் பேசுகிற குழுக்கள்லேயே இது வரைக்கும் பெருசாக அட்ரஸ் பண்ணப்படலை. இப்போதான் இமோஷனல் லேபர் அப்படின்ற ஒரு வார்த்தையே நம்ம டொமஸ்டிக் ஒர்க்கை பற்றி பேசும்போது அந்த கான்டெக்ஸ்டுக்குள்ளே வருது. அப்போது இந்த சூழலில் இருக்கும்போது நம்ம ஒரு வறட்சி வருது அப்படின்ட்டு எடுத்துப்போம். நம்ம இங்கே கூட 2018-19 சென்னையில் ஒரு வறட்சி வந்தப்போ நீர் பற்றாக்குறை இருந்துச்சு. இப்போ பெங்களூரில் பெரிய நீர் தட்டுப்பாடு இருக்குது. வறட்சின்னு வரும்போது நீர் பற்றாக்குறையும் கூடவே தான் வருது. இந்த நிலையில் அந்த குடும்பத்துக்கான நீர் தேவையை பாதுகாத்து வைக்கிறது யாரோட கடமையாக இருக்குது? பெண்களோட கடமையாக தானே நிற்குது. அப்போது அந்த வீட்டுக்கு தேவையான தண்ணியை கொண்டு வர பெண்கள் பண்ணுற ஒரு தினசரி போராட்டத்தை நம்ம கொலையடி சண்டைன்ற பேரில் மீம் கண்டென்ட்டாகவும் காமெடி மெட்டீரியலாகவும் காலங்காலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இந்த எடுத்துக்காட்டை வச்சு பார்க்கும்போது நீர் பற்றாக்குறைன்ற ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனையை பெண்ணிய கண்ணோட்டம் இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியாது. இந்த மாதிரி தான் நாம் இன்னைக்கு பேசுகிற ஒவ்வொரு சுற்றுச்சூழல் பிரச்சனையும் அது எந்த ஏற்றத்தாழ்வை அடிப்படையாக கொண்டிருக்கோ அந்த பாகுபாடை பார்க்காம வெறும் என்விரான்மெண்டல் இஷ்யூவாக அதை பார்க்கவே முடியாது. கரெக்டு தான். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல பேரிடர்கள் சார்ந்து நிறையா பேசியிருக்கோம். ஸோ கிளைமேட் சேஞ்ச்னா அதனால நிறையா பேரிடர்கள் வரும் அப்படின்றத நம்ம எளிமையாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த பேரிடர்கள்னு சொன்னாவே ஜென்ரலாக வைக்கக்கூடிய இன்னொரு கருத்து என்னன்னா இது இயற்கையாக வரக்கூடிய ஒரு விஷயம். கலிகாலம் ஆத்தா கோச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை மேலேயோ இல்லை தெய்வங்கள் மேலேயோ பழிய போட்டுடுறோம். ஆனால் இந்த பேரிடர்கள் முக்கியமாக கிளைமேட் சேஞ்ச்னால நடக்கக்கூடிய பேரிடர்கள்லாம் மனிதர்களால் தான் நடந்திருக்கு. இது நம்ம ஹியூமன் இன்டியூஸ் டிசாஸ்டர்னு தான் சொல்லணும். அதுவும் ஒரு சார் மனிதர்களால் தான் இது அதிகமாக நடந்திருக்கு. ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா வெறும் உலகத்தில் வெறும் 1% மக்கள் 66% மக்களோட அதிகமாக கார்பனை எமிட் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்க தான் அதிகமாக இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமாக இருக்காங்க. ஹியூமன் இன்டியூஸ்னு சொல்லுற சரி, கரெக்டு தான். மனுஷங்க நம்ம தான் இயற்கை சீற்றமடைய காரணமாக இருக்கோம், கரெக்டு. ஆனால் நம்ம எப்படி இருக்க காரணமாக இருக்கோம் அப்படின்றத விலாவாரியாக சொன்னால் தானே அதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத நோக்கி நம்ம யோசிக்க முடியும். கிளைமேட் சேஞ்சுக்கு பல காரணம் இருக்குது. ஆனால் ஃபண்டமெண்டலாக பார்த்தோன்னா இப்போ இருக்க வளர்ச்சி முறை, இந்த கரண்ட் டெவலப்மெண்ட் மாடல் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. வளர்ச்சினா நல்லது தானே அப்படின்னு தான் நம்ம எல்லாரோட மைண்ட் செட்லேயும் இருக்கும். ஆனால் இப்போ இருக்க வளர்ச்சி நம்ம எதை வளர்ச்சின்னு சொல்கிறோன்னா பொருளாதார வளர்ச்சியை தான் வளர்ச்சின்னு சொல்கிறோம். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா கட்டணம் கட்டுறது. ஸோ ஒரு காலி நிலம் இருக்குது அப்படின்னா அதை வேஸ்ட் லேண்டு, புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு கான்கிரீட் அள்ளி ஊற்றி கட்டடத்தை ஒன்று கட்டிட்டோன்னா அதை தான் நம்ம வளர்ச்சின்னு சொல்கிறோம். இனிமேலுக்கு யாருனாச்சும் நாங்கள் வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வரோம், இல்லாட்டி நாங்கள் வளர்ச்சி பாதையில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் 2 முக்கியமான கேள்விகள் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. மொதல் கேள்வி, இது யாருக்கான வளர்ச்சி? ஸோ இந்த வளர்ச்சினால யார் நன்மை அடைகிறாங்க, யாருக்கு பெனிஃபிட்ஸ் போகுது? 2வது கேள்வி இந்த வளர்ச்சினால என்ன பாதிப்பு ஏற்பட போகுது, அந்த பாதிப்பு யாரை பாதிக்க போகுது? இந்த 2 கேள்வியும் கேட்காம நம்மளால வளர்ச்சி நிஜமாலே நம்மளுக்கு நல்லதா இல்லையான்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இதை விட்டுட்டு எல்லாரும் வளர்ச்சின்னு வடை சுட்டுட்டு இருக்காங்க. வளர்ச்சியை இப்படி திட்டி கழுவி ஊத்துற சரி, அது இவ்வளோ காலமாக நம்ம நல்லதுன்னு தானே நினச்சிட்டு இருந்தோம். அதனால என்ன பிரச்சனைன்னு எடுத்து சொன்னாதானே எங்களாலையும் பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியும். கரெக்ட் தான். இப்போது பல ஆய்வுகள் என்ன தெரிய வருதுன்னா இந்த இருக்கிற வளர்ச்சி பாதைன்றது நம்மளுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, சூழலுக்கும் சரி ஒரு ஹைலி எக்ஸ்ட்ராக்டிவ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் மாடலாக தான் இருக்குது. ஸோ சூழல் சார்ந்து பார்த்தோன்னா பல இனங்கள் நம்ம கண்ணு முன்னாடி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், பிளாஸ்டிக், இந்த மாதிரி பல சூழல் பிரச்சனையை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கோம். சமூகம் சார்ந்து பார்த்தாலும் சரி, இந்த வளர்ச்சின்றது எப்படி சாமானிய மக்கள்கிட்டேருந்து உழைப்பை சுரண்ட முடியும் அப்படின்றதே விஷயமா பார்த்துட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோன்னா ஆக்ஸ்ஃபேமோட ஆய்வு என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் வெறும் 21 நபர்கள் 70 கோடி மக்களோட அதிகமான சொத்து வச்சிருக்காங்க. எப்படி 70 கோடி மக்களோட அதிகமான சொத்து வெறும் 21 நபர்கள் வச்சிருக்காங்க.
ஸோ இன்னும் ஹோலிஸ்டிக்காக பார்த்தோம்னா கூட ஒரு டெவலப்டு கண்ட்ரி வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம நாட்டுக்குள்ளேயே எடுத்துக்கிட்டோன்னா வந்து ரிசோர்ஸ் ரிச்சாக இருக்க பட் தாழ்த்தப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட இடமா இருக்க ஒடிசா, ஜார்க்கண்ட் அந்த மாதிரி மாநிலங்களை இன்னும் அதிகமாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே சென்னை அளவில் பார்த்தோம்னா வந்து தென் சென்னை வளரணுன்ற காரணத்துக்காக வட சென்னையில் அணுமின் நிலையங்கள், பொல்யூஷன் கிரியேட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் நிறையா வர வச்சிருக்கோம். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சுன்ற விஷயம், இந்த வளர்ச்சின்ற விஷயம் வந்து கிளைமேட் சேஞ்சையும் இன்இக்வாலிட்டிஸையும் தான் வளர்த்துருக்கு. சரி, கிளைமேட் சேஞ்ச் இருக்கு, இதுக்கு சொல்யூஷன் கொடுத்தே ஆகணும்னு சில பேர் கை நம்மன்னு இருக்கும்ல. ஆமாம்மா, கரெக்டு. அதுவும் இந்த என்ஐடி ஐஐடியிலலாம் படிச்சுட்டு வரவங்க இருக்காங்களே, நான் பெரிய அப்பாட்டக்கருங்க, என்கிட்ட எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குங்க, என்னால் தீர்க்க முடியாத பிரச்சனையே இல்லைங்கன்னு கோளாறாக பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் நம்ம கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும் சரி, இல்லை எந்த சோஷியல் இஷ்யூவாக இருக்கட்டும் சரி, இதுக்கெலாம் ஒரு பேக் சொல்யூஷன், ஒரு சில்வர் புல்லட் சொல்யூஷன் அப்படின்றது கிடையவே கிடையாது. இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. நாம் ஒரு பிரச்சனைக்கு இப்போ சொல்யூஷன்னு முன்வைக்கிற ஒரு விஷயந்தான் இன்னொரு இடத்துல பிரச்சனையாக போய் முடியுது. உதாரணத்துக்கு தெர்மல் பவர் ஸ்டேஷன், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்லாம் பொல்யூஷன் க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறோம். அப்போ சோலார் போட்டால் அது சொல்யூஷன் ஆகிருமான்னு கேட்டால் கிடையாது. வீட்டு மொட்டை மாடியில் போட்டால் சொல்யூஷனாக இருக்கிற சோலார் கார்ப்பரேட்காரன் போய் ஏக்கர் கணக்கில் புறம்போக்கு நிலத்தில் போய் வச்சா அங்கே வாழ்வாதாரம் பண்ணுற மக்களுக்கு பிரச்சனையாக போய் முடியுது. இந்த கோணத்தில் பார்க்கும்போது கிளைமேட் சேஞ்சுக்கு ஒற்றை சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதை கொடுக்கவே முடியாது. தீர்வை நோக்கி போகிறதுக்கான டைரக்ஷன், அதை புரிஞ்சுக்க தேவையான அடிப்படையான சமூக அரசியல் புரிதலை தான் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு நல்ல டைரக்ஷனாக நாங்கள் கான்செப்டுவலைஸ் பண்ண நினைக்கிற விஷயம்தான் இந்த லோக்கலைஸ்ட் கிளைமேட் ரெசிலியன்ஸ் அப்படின்றது. ஃபைனலாக டாபிக் உள்ள வந்துட்டோம். இப்போவாச்சும் டாபிக் உள்ள வந்தோமே. ஸோ இந்த லோக்கலைஸ்ட் கிளைமேட் ரெசிலியன்ஸை எப்படி பார்க்கலான்னா, காலநிலை மாற்றம் இருக்கிறப்போ அதுக்கு தேவையான அடாப்டேஷன் எப்படி நம்மளை தக்க வச்சுக்கிறதுக்கும், அதுக்கு தேவையான மிட்டிகேஷன் எப்படி அதை குறைக்கிறதுக்கும் நிறைய செயல்பாடுகள் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அந்த செயல்பாடுகளை எப்படி உள்ளூர் மக்கள் தேவை சார்ந்து நம்மளால் பண்ண முடியும், இதை தான் லோக்கலைஸ்ட் கிளைமேட் ரெசிலியன்ஸ்னு சொல்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊரில் இயற்கை வளங்கள் இருக்கும், அங்கே ஒரு நிலப்பரப்பு இருக்குது, அங்கே ஒரு தாவரங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லோக்கல் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லோக்கல் லேண்ட்ஸ்கேப், இந்த சூழலில் வந்து மக்கள் காலங்காலமாக வாழ்கிறப்போ அவங்களுக்கு இது சார்ந்த ஒரு அறிவு உருவாகுது. தாவரங்களை எப்படி யூஸ் பண்ணலாம், நிலப்பரப்பை எப்படி பயன்படுத்தலாம் இப்படின்ற பல விஷயங்கள் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, அதை ஒரு அறிவாக உருவாக்குறாங்க. இதை நம்ம லோக்கல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டும் இணைச்சு மக்கள் அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குறாங்க. அதுதான் வந்து லோக்கல் லைவ்லிஹுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாழ்வாதாரம் வந்து அவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குது, அதை லோக்கல் எக்கனாமின்னு சொல்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஹைலி குளோபலைஸ்டு வேர்ல்டில் வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு எதிர்முறையான வேலைகள் நிறையா திட்டங்கள் வருது. நம்மளோட இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கான பல திட்டங்கள் வந்து வருது. ஸோ அப்போது நம்ம உள்ளூர் மக்களாக சேர்ந்து ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை வந்து நம்ம லோக்கல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்மளை நாமே கவர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு தேவை இருக்குது, அதை நம்ம லோக்கல் கவர்னன்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த 6 அம்சங்களை இணைச்சு தான் நம்ம வந்து லோக்கலைஸ்ட் கிளைமேட் ரெசிலியன்ஸ் அப்படின்ற விஷயத்த டிஃபைன் பண்ணுறோம். ஏண்டா டேய், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் லோக்கல் லேண்ட்ஸ்கேப்பு, லோக்கல் லைவ்லிஹுடு, லோக்கல் நாலேஜு, லோக்கல் கவர்னன்ஸு, லோக்கல்னு புது வார்த்தையாக சொல்லிட்டேன். மக்களுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னாதானே புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். கரெக்ட் தான். ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். நம்ம இயற்கை விவசாயம், ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் இல்லை ஒரு ஃபார்மர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாமே. ஸோ விவசாயம்னு சொன்னாவே நம்மளுக்கு டிவியில் காட்டப்படுறதா இருக்கட்டும், இல்லை படங்களில் காட்டப்படுற விஷயம் என்னென்னா வந்து பச்சை பசேன்னு நெல் வயல் இருக்கும், அப்படியே தண்ணி பாய்ச்சிருப்பாங்க, அப்படியே அழகாக இருக்கும். இதை தான் நம்ம காட்டுறாங்க. ஆனால் விவசாயன்றது இது மட்டுமானா கண்டிப்பாக இல்லை. நம்மாழ்வாரையா சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் இஸ் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக். ஸோ அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி மக்கள் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ அதோட இணைச்சு அங்கே இருக்க உள்ளூர் வளங்களை வச்சே வந்து விவசாயம் பண்ணுறது தான் நம்ம இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் தேவைப்படாது. ஸோ இதனால அந்த ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி தயாரிக்கும் ஃபேக்ட்ரிஸ்க்கான தேவை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உள்ளூர்லேயே இடுபொருட்களுக்கான ஒரு தேவை வரும். ஸோ அதுக்கு கால்நடைகள் தேவைப்படுமா? ஸோ அப்போ அந்த கால்நடை பராமரிப்பு பண்ணுறதுக்கு ஒரு வாழ்வாதாரம் உருவாகுது, அந்த இடுபொருட்களை பண்ணுறதுக்கு ஒரு வாழ்வாதாரம் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டுறதுக்கு ஒரு வாழ்வாதாரம் உருவாகுது. இந்த விதத்தில் இந்த பொருட்களை நம்ம எப்படி உள்ளூர் சந்தைகளே விற்றோம்னா ஒரு உள்ளூர் பொருளாதாரமும் உருவாகுது. இதை தான் நம்ம ஒரு லோக்கலைஸ் கிளைமேட் ரெசிலியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால ஒன்று மண்ணோட வளம் இன்க்ரீஸ் ஆகுது, கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்களுக்கும் நன்மை கொடுக்குது, ஏன்னா நல்ல உணவு சாப்பிட்றோம். அதே மாதிரி விவசாயிகளுக்கும் நன்மை கொடுக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம இருக்கிற நிலம், பண்ணுற தொழில், அதில் இருக்கிற அரசியல் பேசுறது அப்படின்றது ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா இதில் எனக்கு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற கிராமங்களில் மக்களோட வாழ்க்கை, அவங்க வாழ்வாதாரம், அவங்க வாழுற நிலம், இது எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சு இருக்குது. அது மூலமாக எப்படி மக்கள் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ முடியுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இப்போ கார்த்தி சொன்ன விஷயத்தில் ஒரு மைய கருத்தாக நான் பார்க்குறேன். இதே மாதிரி இன்னும் பல வகை நிலம் சார்ந்த மக்கள், இயற்கை சார்ந்த வாழ்வாதாரங்களில் இயங்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களோட கதைகளை தான் நம்ம இந்த பாட்காஸ்ட் மூலமாக இன்னும் நிறைய கேட்க போகிறோம். ஸோ இன்னும் பல உரையாடல்களுக்கு ஸ்டே டியூன் டு அறம் திணை பாட்காஸ்ட்.